பஸ் ஏறுற மாதிரி இருந்தா கூட ஓகே. பஸ்ஸில் இருந்துகிட்டே இருப்போம். White shirt, tucked in, middle-aged man. உங்கள் நாக்கில் கேசரி. திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம். நம்ம ஸ்ரீரங்கத்துலேருந்து ஏறி ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் ட்ராவல். நீங்கள் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். திருச்சியோட மையப்பகுதி, திருச்சியோட அடையாளம்னு சொல்லலாம் மலைக்கோட்டை. திருச்சினால டக்குன்னு நமக்கு மலைக்கோட்டை தான் ஞாபகம் வரும். மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் கோவில், இந்த மாதிரி முக்கியமான அம்சங்களில் மலைக்கோட்டையை பற்றி இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். மலைக்கோட்டை ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அது நீங்கள் படி ஏறினா எப்படி இருக்கும். இந்த 437 படி இருக்குது. ஸோ 437 படி எப்படி நம்ம ஏறுறத நீங்களே ஏறினா எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை லைவாக இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. 275 ஃபீட் ஆக்சுவலாக இது அடி உயரம் பார்த்தீங்கன்னா 275 ஃபீட். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு எல்லாம் நம்ம ஆளுங்கடா. ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஐயம்மா, வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? 3800 மினிமம் சொல்றாங்க. 3800 வருஷத்துக்கு முன்னாடியே மலை இருந்திருக்கு. ஸோ இயற்கை கொடுத்த ஒரு வளம் தான் அது. இமயமலைக்கே முன்னாடி வந்து இந்த மலை இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது, மலைக்கோட்டை கோவில் கட்டப்பட்டது. தாய்மான சன்னதின்னு சொல்லி நம்ம சிவன் கோவிலும் இருக்கு, மேலே வந்து உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா 2 குடைவரை, மெயினான 2 குடைவரைகள் இருக்கு. ஒன்று வந்து மேலே உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்திலேயே இருக்கு. இன்னொரு பார்த்தீங்கன்னா குடைவரை பார்த்தீங்கன்னா கீழே வந்து மலைக்கோட்டை வழியில இருக்கு. 2 குடைவரையும் பார்த்தீங்கன்னா மலையை வந்து குடைஞ்சு அங்கே வந்து ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி, கோவிலுக்கு இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பண்ணது வந்து இன்னுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முன்னோர்களோட கலைத்திறனாக இருக்கட்டும், அவங்களோட அறிவை வந்து வியக்க முடியுது. இந்த ஒரு 437 படிகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிகிட்டே போகலாம். என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து மற்ற வேறு வேலை செஞ்சுட்ருக்கீங்க, நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப இந்த மாதிரி மலைக்கோவில் நிறையா இடத்துல இருக்கும். ஸ்ரீரங்கம் கோவில் இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியுது உங்களுக்கு. ஸோ திருச்சினாலே ஸ்ரீரங்கம்க்கு வந்து முக்கியமானது. வயசானவங்க, சின்ன குழந்தைங்க போக மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. மழை காலத்தில் படியோட வடிவம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். பிள்ளையார் கோயில் மலையில் மொத்த சிட்டியுமே பார்க்கலாம். பையா படத்தில் கார்த்தி சொல்கிற மாதிரி அந்த ஒரு சிட்டியை வந்து அந்த பார்க்கறது ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் இருக்கலாம், எடுத்துக்கலாம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. மலைக்கோட்டையோட வரலாறே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு. ஏன்னா பல்லவர்கள் ஆரம்பித்து பாண்டியர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஆட்சி செய்த நவாப்புகளாகட்டும், நாக்கியர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் யார் யார் திருச்சியை வந்து ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு பிளேஸாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் காலத்துலேயும் சரி மலைக்கோட்டை வந்து முக்கியமான பகுதியாக வந்து செயல்பட்டுருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கோட்டை வந்திருந்தோம். ஒரு பப்ளிக் ரிவ்யூ பார்த்தோம். பட் இன்னும் அதுக்கான கரெக்டான ஸ்பாட் கிடைக்கல. இப்போதைக்கு வரைக்கும் பிளான் வந்து ஃப்ளாப் தான் கிட்டத்தட்ட. இதுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக்காக நடந்துச்சுன்னா நாங்கள் வேணால் வீடியோவாக வரும். ஆமாம், இப்போதைக்கு ஃப்ளாப்பு. க்ரௌடு பார்த்த பிளான் எதுவுமே நடக்கலை. நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பப்ளிக் மலைக்கோட்டை போய் சாமி பார்த்துட்டோம், அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து இது ரிவ்யூ மாதிரி மக்கள்கிட்ட தான் கேட்கலான்னு பார்த்தா அதுக்கு தான் ஒரு ஸ்பாட்டை தேடிட்டு இருக்கோம். அந்த இதெல்லாம் அணைஞ்சிட்டு இருக்கோம். பிடிச்சா ஆகும் அப்படின்னு ஒரு பிளான். அப்படியே 1 மணி நேரமாக சுற்றிட்டு போய் அந்த நிலைமையில தான் இருக்கும். பார்ப்போம். சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது பப்ளிக் ரிவ்யூ வருமானு தெரியல, வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ எடுத்தோன்னா அது இதே சேனல் அப்லோட் பண்ணுவாங்க. டைம் 5 மணிக்கிட்ட ஏற ஆரம்பித்தோம். மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு சைடு கூட்டமாக இருக்குது, ஒரு சைடு ஃப்ரீயாக இருக்குது. எந்த இடத்துல எடுக்கணுங்கிறது தான் கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. இப்போ 6:03 மணி வரைக்கும் 6:03 வரைக்கும் ஒன்றும் எடுக்கலை. இனிமேல் எடுத்தாதான்
எடுத்தா அந்த வீடியோ வரும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏலே இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? மெயினாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையில் வந்து ஒரு பப்ளிக் ரிவ்யூ மாதிரி எடுக்கலாம், மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். பட் பார்த்துட்டு வந்துட்டோம். வெங்கடேஷ் கேள்வி கேட்டாரு, அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் கேட்போம். கொஞ்சம் பரசமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ போக போக நிறைய கற்றுக்குறோம். பிரதீப் பிரகனா தான் முதல் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டம். அந்த மாதிரி அனுபவம் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். இங்கே டிராஃபிக் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ பப்ளிக் ரிவ்யூக்கு நம்மளோட இன்னொரு நண்பர் அஸ்வின் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். நம்ம நார்மலான கொஸ்டின்ஸாக கேட்க போகிறோம். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குறாங்க. யூடியூபர்ஸ்னால் என்னென்னு யூடியூபர்ஸ் மைக்கு இது போய் நீட்டினா கொஞ்சம் தயங்குறாங்க. அது கொஞ்சம் தவிர்க்கப்படலாம். 2 கிலோமீட்டர்னு ரொம்ப தூரமாக சுற்றிக்கிட்டே இருக்கோம். எங்கே போகிறோம் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்? இன்னும் அடுத்த பிளேஸ் தான் தேடி போயிட்டு இருக்கோம். ஒரு பிளேஸில் ஒரு 10 பேர் எடுத்தோம். திரும்பி ஒரே பிளேஸ் இருந்தால் உங்களுக்காக கஷ்டப்பட்டு அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வழியாக வெற்றிகரமாக முடிச்சாச்சு. எதுக்காக வந்தோமோ அதுக்கானதை முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் பப்ளிக் ரிவ்யூ. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், அந்த மாதிரி எதிர்பார்த்து எதுவும் நடக்கலை. இன்னும் திருச்சியில் வந்து இன்னும் யூடியூபர்ஸை வந்து மக்கள் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல. பார்த்தாலே ஓடுறாங்க. பல பேர் புரிய மாட்டேங்குது, என்ன பண்ண வரோம், பதஷ்டமாகறாங்க. தப்பா அதை கேட்குறோம். அந்த மாதிரி கேட்க 24 பற்றி கேட்டோம். ஒரு சில பேர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட கன்சால்டேட்டடாக சேர்த்து ஒரு வீடியோ வரப்போகுது. நாங்கள் நினச்ச 100% வீடியோவில் கொடுக்க முடியல. பட் பார்ப்போம், நம்ம ஓரளவுக்கு எடுத்துருக்கோம் விலாகோட சேர்த்து. ஆனால் போடுறாங்க வீடியோ பார்த்துட்டு அங்கிள்ஸ்லாம் தெரிக்கிறாங்க. அளவுக்கு ரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு ப்ராப்பராக பப்ளிக்கோட இது பண்ணி நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி பப்ளிக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 2 வீடியோவை எடுத்திருக்கோம். நிறைய பேர் நல்லா பேசியிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் மிமிக்ரிலாம் பண்ணி நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். திருச்சியை சேர்ந்த நபர்களை பார்த்தீங்கன்னா வெளியூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா திருச்சியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் இந்த மலைக்கோட்டையோட வரலாறாக இருக்கட்டும், நம்ம ஊருக்காரங்க திருச்சிக்காரங்க பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.